நண்டு தொக்கு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நாக்கில் எச்சி ஊறும். அந்த நண்டு தொக்கை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நண்டை தோடெல்லாம் இளக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறம் பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளியை இதில் தட்டி நல்லா வதக்கிட்டுலாம். இப்போ தக்காளி உள்ளி நல்லா வதங்குறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மசாலா ஐட்டம் எடுத்து ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், பெருஞ்சீரகம், 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு கூடயே மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அங்கே நம்ம பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். தக்காளி உள்ளியெல்லாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஐட்டமையும் இதில் தட்டி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே தக்காளி உள்ளி வதக்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். நண்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து இதில் தட்டி நல்லா ஒரு கிளறி விட்டு நல்லா மசாலா எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. தண்ணியே இதில் நம்ம ஊற்றக்கூடாது, நண்டில் தண்ணி இருக்கும். அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம நண்டில் தண்ணி ஊற்றலை. தீயையும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சா போதும். நல்லா கிண்டி விட்டு நண்டை வேக வச்சு எடுத்துடலாம். அருமையான டேஸ்ட்டில் நண்டு தொக்கு ரெடி ஆயாச்சு. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எங்கே நண்டை கண்டாலும் வாங்கிட்டு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.